எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. போங்க. வாங்கடா போலாம். நம்மளை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கு வசூலாயிடும். என்னாச்சுமா? நாகரிக முகத்துல பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசு புதுசா எதையோ தேடி போய் நம்ம நிம்மதியவும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோங்க. பழசை தக்க வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம நிம்மதியா சந்தோஷமா எளிமையா அழகா வாழணும். 3 கேம்லயே ஜெயிச்சிட்டோம். இப்போ கடவுள்கிட்ட ஸ்பெஷல் gift கேட்கலாம்ல? கேட்கலாமே. எப்படிப்பா கடவுள்கிட்ட gift கேட்கறது? அது ஒரு பேப்பர்ல எழுதி அப்பா கிட்ட கொடுத்துரு. அப்பா கொண்டு போய் கொடுத்துறேன். சரியா? சூப்பர்ப்பா. விடுப்பா. என்னடா? நான் போய் காட்க்கு லெட்டர் எழுதணும். டேய் சின்ன கிஃப்டா கேளுடா. ஓகே ஓகே. சின்ன கிஃப்டா கேட்டேன்னா காட் சீக்கிரம் கொடுத்துருவாரு. ரொம்ப பெரிய கிஃப்டா கேட்டேன்னு வச்சுக்கோங்க, டெலிவர் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். எழுதியாச்சா? கொடுங்க. இத நேரா காட் கிட்ட தான் கொடுக்கணும். நீ பிரிச்சு படிக்க கூடாது. நான் மாட்டேன்டா. நீ என்ன கிஃப்ட் கேட்டிருக்கன்னு எனக்கு தெரியாதா? அம்மா கிட்ட தானே எழுதிருப்ப. அன்புள்ள கடவுளுக்கு எனக்கு நீங்கள் தர வேண்டிய ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு பதிலாக அகரான் கொடுத்துருங்க. அகரானை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரஸ்வதி அக்கா வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுல. இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன். எல்லாம் சரியாயிடும். சேஃபாக இரு. அம்மா போயிட்டு வரேன். ஏய் கீழே போங்கடா. ஏய் நில்லுங்கடா. அவ இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவளை நம்ம இடத்துக்கு வர வைப்போம். எனக்கு பசிக்குது. உனக்கு? அண்ணன் நானும் இன்னொரு வேலையாக வந்திருக்கோம். ஏய் இன்னொரு புட்டை போடு. நீ பாட்டி எடுத்துக்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துடு. நாங்கள் அங்கே வந்துடுறோம். சின்னையா, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வேலை, பணம், ஈகோ இதான் பெருசாக தெரியும். உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? ஊரில் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க. இளமை இருக்கும்போது எதுவுமே பெருசாக தெரியறதில்ல. புருஷன் முன்னாட்டினா ஒரு சொல்லு மேலே கீழே தான் இருக்கும். தாய்க்கு பின்னால் தாரம்னு எதுக்கையா சொல்கிறாங்க? தாய் உடல்லேருந்து வரும், மனைவி உடலோட கலக்கிறோம். உடலும் உசுருமா இருக்கிறது அந்த 2 உறவு மட்டும்தான். ஒரு தகப்பனா கம்பீரமா நீ நடக்கிறிய, அது யார் கொடுத்தது? உன் பொண்டாட்டியா? 2 பிள்ளைய பெத்து கொடுத்தால, அவகிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு போய் அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. சரி சரி, தப்பு அவளாவே இருக்கட்டுமே, மன்னிப்பு நாம கேட்போம். நீ கேட்கிற மன்னிப்பு மூலமா ஆண்டவன் உன் பொண்ணு கேட்ட பரிசு கொடுப்பான்னா போய் மன்னிப்பு கேளியா. இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்காக தானே, இப்ப பண்ண போறதும் அவங்களுக்காக தானே. போய
இருக்கான். நல்லது. போலீஸுக்கு போகிறது பூட்டு உடைக்கிறதுன்னு புத்திசாலித்தனமாக யோசிக்காம நான் சொல்கிற இடத்துக்கு பணத்தோட வா. சாவியை தரேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. குருவம்பேட்டை ஜின்னிங் ஃபேக்ட்ரி, செட்டிலப்பாக்கம் பாலத்துக்கு கீழே. எனக்கு பயமா இருக்குமா? அப்பா, காட் நமக்கு அகரனை கிஃப்டா கொடுத்தா இந்த கேம் ஓவர்லப்பா. இந்த கேம் முடிஞ்சதுமே இன்னொரு கேம் ஆடும். ஸ்பெஷல் கிஃப்டா அம்மாவை கேட்போம். அகரனை பார்க்க வந்தாச்சு. உள்ள போறோம், அகரனை தூக்கும். சோடல மாடன் அதே இங்கே நிக்கிறானா? டேய் அகரா, என்னாச்சு? அகரா, என்னாச்சு? சார் அந்த பேங்க்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார். யோ, அறிவில்ல சின்ன குழந்தை உள்ள வச்சு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சார். பிள்ளைங்களா பயப்படுது பாருங்க சார். அகரா தள்ளு தள்ளு. சார் 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 கூட்டு உடைக்கிறதுலாம் முக்கியம் இல்ல சார். அவனுங்க பேங்க் கடனை வசூல் பண்றேன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவானுங்க சார். அவனுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவனுங்க கொலகார பாவிங்க சார். என்ன வேணாலும் பண்ணுவானுங்க சார். அம்மா குருவம்பேட்டை ஜின்னிங் பேட்டைக்கு போறதா சொன்னாங்க. அங்க போற பொண்ணுக்கு எதுவும் அசிங்கப்படாம திரும்பினதே கிடையாது சார். அம்மா வேற அங்க தனியா போயிருக்காங்க சார். நீங்க போய் அம்மாவை பாருங்க சார். நீங்க இதை கொடுங்க கொடுங்க சார். அகரா இரு வந்துடுறேன். அது அகரனை பார்த்து குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன். போங்க சார். என் குழந்தை வச்சு போட்டு. தொழிலுதெல்லாம் சகஜம். ஒன்று ரெண்டடி மேலே விழுத்தா செய்யும். கோபம் வருதடா. புள்ளைய வச்சு பூட்டிட்டு போன பொண்டாட்டி மேலே வராத கோபம் ஏன் மேலே வருதா? ஏய் அடிடா அடிடா. என்ன அடிச்சு போட்டுட்டு இவ்வளோ கூட்டிட்டு போயிடுவியா? இன்னைக்கு கூட்டிட்டு போயிடுவேன், நாளைக்கு சும்மால 80 கையெழுத்து போட்டிருக்க அவன் பொண்டாட்டி. நான் இல்லைனா இன்னொருத்தன் வருவான். அவனும் இல்லைனா போலீஸ் வரும். செக்கு கொடுத்திருக்க. அரெஸ்ட், ஜெயிலு, உன்னால தப்பிக்கவே முடியாது. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லாம் சிலந்தி வலை. சிக்கினா மீள்றது கஷ்டம். கடன் வாங்கிட்டு கை நீட்டுறேன்,